என்ன ஒரே க்ரீனாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? விஷயம் இருக்குது. ஒரு இமேஜினேஷன் ஓகேயா? ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. 2 செடி எடுத்துக்கோங்க. ஒரு செடிய வந்து ஒரு நல்ல செழிப்பான, ஒரு நல்ல நீரோட்டமான ஒரு இடத்துல நம்ம நட்டு வைக்கிறோம். இன்னொரு செடிய சாதாரண நிலத்துல நட்டு வைக்கிறோம். எதுக்கு அதிக பராமரிப்பு தேவையில்ல? எது சீக்கிரம் வளரும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். அந்த செழிப்பான இடத்துல, அந்த நீரோட்டமான இடத்துல வளர்ற செடிக்கு பராமரிப்பு தேவையில்ல. அதே மாரி இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி பார்க்கணும், அடிக்கடி பராமரிக்கணும், தண்ணி ஊத்தணும். இல்லையா? அதே மாரி தான் நம்ம வாழ்க்கையிலயுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது, நம்ம எத பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. என்ன எத பத்தியும் யோசிக்க தேவையில்ல. நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது, கரெக்ட்டான எல்லாமே நேர்த்தியா அதன் காலத்துல ஆண்டவர் செய்வாரு. நம்ம போய் கேட்க வேணும்னு அவசியமே இல்ல. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆனா, நம்ம ஆண்டோட கனெக்ஷன் இல்லன்னா, இந்த செடிய பராமரிக்கிற மாரி, அப்ப போய் அத போய் பார்க்கணும். அதுக்கு தண்ணி ஊத்தணும். இல்லாட்டி அது சோர்ந்து போயிரும். அதே மாரி நம்மளும் சோர்ந்து போயிருவோம். ஆ எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்குற மாரி இருக்கும். ஸோ, செழிப்பான இடத்துல இருக்கிற மாரி நம்ம இருக்கணும் எப்பவுமே. வேதத்திலும் அதான் சொல்லுதுங்க. சங்கீதம் 1 2வது வசனம். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலையுதிரா இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸோ, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.